ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மூங்கில் மரத்தின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த பேம்பூ ட்ரீ. ஒரு மலை அடிவாரத்தில் விவசாயி ஒருவர் வசித்து வந்தார். அவர் ஒரு நாள் 2 விதைகளை ஒரே நேரத்தில் நட்டார். ஒன்று சாதாரண மரம், மற்றொன்று சீன மூங்கில் விதை. அவர் தினமும் 2 விதைகளுக்கும் தண்ணீர் ஊற்றி கவனமாக கவனித்து வந்தார். முதல் ஆண்டு சாதாரண மரம் சில மாதங்களிலேயே முளைத்தது. சிறிய செடியாக வளர்ந்தது. ஆனால் மூங்கில் விதையிலிருந்து ஒன்றுமே முளைக்கவில்லை. விவசாயி கவலைப்படவில்லை. மூங்கில் வேறு வகையானது, பொறுத்திருப்போம் என்று நினைத்துக்கொண்டு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினார். காலங்கள் ஓடின. 2வது ஆண்டிலும் 3வது ஆண்டிலும் சாதாரண மரம் நன்றாக வளர்ந்து ஒரு சிறு மரமாக மாறி நிழல் கொடுக்க ஆரம்பித்தது. ஆனால் மூங்கில் விதை இன்னும் மண்ணுக்குள்ளேயே இருந்தது. விவசாயியின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேலி செய்தனர். அந்த விதை முளைக்கவே முளைக்காது, ஏன் உன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கேட்டார்கள். ஆனால் விவசாயிக்கு தன் உழைப்பிலும் இயற்கை மீதும் நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து பொறுமையுடன் தண்ணீர் ஊற்றினார். 4வது ஆண்டிலும் மூங்கில் விதையில் எந்த மாற்றமும் இல்லை. விவசாயியின் மனம் சற்று சோர்வடைந்தது. ஆனால் அவர் நிறுத்திவிடவில்லை. அவர் மீண்டும் நினைத்தார், என்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது, இது எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியத்தை கொண்டிருக்கிறது என்று. 5வது ஆண்டு ஒரு மாயம் நிகழ்ந்தது. ஒரு நாள் திடீரென்று மூங்கில் விதையிலிருந்து ஒரு சிறிய முளை வெளியே வந்தது. விவசாயி ஆச்சரியத்துடன் அதை பார்த்தார். அதன் பிறகு நடந்ததோ அற்புதம். அந்த சீன மூங்கில் அடுத்த 6 வாரங்களுக்குள் கிட்டத்தட்ட 90 அடி உயரம் வளர்ந்தது. சாதாரண மரம் 5 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சியை மூங்கில் மரம் வெறும் 1.5 மாதங்களில் அடைந்தது. ரகசியம் என்ன? 5 ஆண்டுகளாக மூங்கில் மரம் மண்ணுக்கு அடியில் என்ன செய்தது? அது தனது பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு தேவையான ஆழமான உறுதியான வேர் அமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தது. மேலே எதுவும் தெரியாவிட்டாலும் கீழே அதன் அடித்தளம் வலிமையாக உருவாக்கப்பட்டது. அந்த கடினமான அடித்தளம் தான் அதன் நம்ப முடியாத வேகமான வளர்ச்சிக்கு உதவியது. இந்த ரகசியத்தை விவசாயி அறிந்து கொண்டார். வறுமை மாறியது, வளம் பெருகியது. அந்த 90 அடி மூங்கில்கள் சாதாரணமானவை அல்ல, அவை மிக வலிமையானவை மற்றும் தரமானவை. விவசாயி அந்த முற்றிய மூங்கில்களை அறுவடை செய்து சந்தையில் விற்றார். மூங்கில் மரம் வெட்ட வெட்ட மீண்டும் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. எனவே அது அவருக்கு ஒரு வற்றாத வருமானத்தை அளித்தது. 5 வருடங்கள் வறுமையிலும் கேலி பேச்சுகளிலும் வாழ்ந்த அவர் சில மாதங்களிலேயே அந்த ஊரின் செல்வந்தர்களில் ஒருவரானார். அந்த விவசாயி செய்தது என்ன? அவர் கண்ணுக்கு தெரிந்த வெற்றியை நம்பவில்லை, கண்ணுக்கு தெரியாத வேர்களை நம்பினார். உலகம் அவரை பார்த்து சிரித்தபோது அவர் தன் உழைப்பை நிறுத்தவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், பெரிய வெற்றிகள் இரவோடு இரவாக நிகழ்வதில்லை, அவை அமைதியாக தயாராகி கொண்டிருக்கின்றன என்று. அந்த விவசாயியைப் போல நீங்களும் உங்கள் கனவுகளுக்கு தினமும் உழைப்பு என்னும் தண்ணீர் ஊற்றுங்கள். விதை உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அது விஸ்வரூபம் எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை: இன்று நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு பலன் தெரியவில்லை என்று கலங்காதீர்கள். நீங்கள் தேங்கி நிற்கவில்லை. அந்த மூங்கில் மரத்தைப் போல மாபெரும் வெற்றியை தாங்குவதற்கான வேர்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கான நேரம் வரும்போது உலகம் அதை அண்ணாந்து பார்க்கும். Patience is not the ability to wait, but the ability to keep a good attitude while waiting. பொறுமை என்பது காத்திருக்கும் திறமை அல்ல, காத்திருக்கும் போது நம்பிக்கையை இழக்காமல் இருக்கும் மனப்பக்குவமே உண்மையான பொறுமை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.